கடைக்கண் கருணை. धनुर्बौष्पौ मौर्वी मधुकरमयी पञ्चविशिका वसन्त सामन्तो मलयमरुधायो धनरतः तदभ्येक सर्वं हिमगिरिसुते कामपि कृपाम् अपाङ्गद्वे लब्ध्वा जगदितमनङ्को விஜயத்தே. ஹிமவான் மகனே, ஈசனின் நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டு உயிரிழந்த காமன் மீண்டும் அவரின் கருணையினால் அவன் மனைவி ரதியின் கண்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய சூக்ஷ்ம சரீரமாக அனங்கனாக விளங்குகிறான். சரீரம் என ஒன்றில்லாத இம்மன்மதனின் வில்லோ மலர்களானது, தொட்டாலே வாடிவிடும். தன்னுடைய இந்த வில்லின் அம்புகள் தொடுத்து எவ்வாறு ஒருவரை வெற்றி கொள்ள முடியும்? இந்த வில்லுக்கு நானாக அமைந்திருப்பதோ வரிசையாக அமர்ந்திருக்கும் வண்டுகள். எப்போதும் தேன் வேண்டி சஞ்சரிக்கும் வண்டுகளை நம்பி ஒரு செயலை செய்ய இயலுமா? இவனுடைய பானங்களோ தாமரை மலர்களாலான 5 மலர்களாலும் மலர்கணைகள் பாய்வதால் எவருக்கேனும் வேதனை உண்டாகுமா? 5 பானங்களும் தொடுத்து விட்டால் அடுத்து எய்வதற்கு ஏதுமில்லை. அது மட்டுமல்லாது அவனுடைய மந்திரியான வசந்த ருது அனங்கனுக்கு போன்றே உருவில்லாத ஒன்று. மந்திரியையும் போருக்கு ரதமாக சென்றால் காற்றை கொண்டு என்ன செய்ய முடியும்? இவ்விதம் போருக்கான கடினமான படைகலங்களோ பலரின் உதவியோ இல்லாத உலகம் முழுவதையும் தன் வசமாக்கி வெற்றி கொள்ளும் மன்மதன் இத்துணை மேன்மை பெற்று விளங்குவதற்கான காரணம் நின் கடைக்கண் கல்லிலிருந்து கசியும் கருணையில் சிறிதளவு அவன் பெற்றிருப்பதே ஆகும். நின் கருணை மட்டும் பெற்றுவிட்டால் ஒருவனுக்கு இயலாத செயல் என்று ஏதும் உண்டோ? இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ள வித்தை அனங்கை எனப்படும். இதற்கு மன்மதனே ரிஷி. ராஜராஜேஸ்வரி தேவதை இவ்வுபாசனையின் வாயிலான தேவியின் கருணையை பெற்றால் ஒரு சாதன முயற்சியின்றி இந்த உலகையே வெற்றி கொள்ளலாம் என்பதற்கு மன்மதனே உதாரணமான புருஷனாகும்.